It is less than 50 days for your upcoming NEET exam. இந்த நேரத்தில் எல்லா நீட் ஆஸ்பிரன்ஸ் மனசுலையும் ஒரே ஒரு கேள்வி தான் வந்துட்டு இருக்கும். என்னால் நீட் கிராக் பண்ண முடியுமா? இந்த வருஷம் நான் படிச்சிருக்க ப்ரிப்பரேஷன் வச்சு நீட் கிராக் பண்ணி எனக்கு என்னோட ட்ரீமான கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் சீட்டு கிடைக்குமா? ஸோ டெஃபினட்டாக இந்த கொஷின் எல்லா சீரியஸ் நீட் ஆஸ்பிரன்ஸ் மனசுலையும் இருக்கும். இதே மாதிரி சுச்சுவேஷனில் தான் நானும் ஒரு 2 years முன்னாடி இருந்தேன். ஸோ ஐ வாஸ் ஆல்சோ கோயிங் த்ரூ த சேம் ட்ரபிள். நீங்கள் என்னென்ன பிரச்சனைலாம் நீங்கள் இப்போ ஃபேஸ் பண்ணுறீங்களோ, ஃபேஸ் பண்ணியிருக்கீங்களோ, ஃபேஸ் பண்ண போகிறீங்களோ எல்லாமே நானும் தாண்டி வந்திருக்கேன். ஸோ அந்த சுச்சுவேஷனில் நான் இருந்து எப்படி நான் கிராக் பண்ணி என்னோட ட்ரீமை நான் அச்சீவ் பண்ணேன், யூஸிங் தட் எக்ஸ்பீரியன்ஸ் வரப்போகிற நெக்ஸ்ட் 50 டேஸை மேக்ஸிமலி ப்ரொடக்டிவாக எப்படி யூஸ் பண்ணிக்கிறேன்னு இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ண போகிறேன். ஸோ லெட் மீ சே அண்ட் என்ன போட்டுக்கோங்க. ஓகே சொல்லாமா? கேமரா மாதிரி நான் காமிச்சிட்டேன், போட்டுக்கோங்க. இப்போதைக்கு நான் உங்களுக்கு போட்டு காட்டுறேன். ரைட் கைஸ்? ஓகே, ஃபர்ஸ்ட் ஒன் ஃபார் பயாலஜி. It is 100% only NCERT. Guys, if you have analyzed last 4 years, NTA is not asking questions out of NCERT. Maybe உங்களோட கோச்சிங் இன்ஸ்டிடியூட்ஸ்லையோ இல்லை நீங்கள் எழுதுகிற கொஷின் பேப்பர்லையோ மேபி அவுட் ஆஃப் NCERT கேட்கலாம். பட் NTA கண்டக்ட் பண்ண லாஸ்ட் 3 to 4 இயர்ஸில் அவுட் ஆஃப் NCERT கொஷின்ஸே பயாலஜியில் கேட்கல. உங்களுக்கு அவுட் ஆஃப் NCERT படிக்கணுமா கூடாதான்னு ஒரு டவுட் இருக்குன்னா என்னோட சஜஷனா அவுட் ஆஃப் NCERT இந்த நேரத்தில் கண்டிப்பாக வேணாம். ஸோ ஒன்லி ரீட் NCERT. அதுவும் ஒரு தடவை இல்லை, 2 தடவை இல்லை, 10 தடவை 15 தடவை படிச்சுக்கிட்டே இருங்க. எத்தனை தடவை ஒரு சாப்டரை பயாலஜியில் படிக்க முடியுதோ அத்தனை தடவை படிங்க. ஒவ்வொரு தடவை படிக்கிறப்ப ஒவ்வொரு புது விஷயத்தை நீங்கள் தெரிஞ்சுக்குவீங்க. ஸோ நோட் டவுன், ஹைலைட் பண்ணி முடிஞ்சால் மறக்கிற மாதிரி இருந்தால் ஸ்டிக்கி நோட் எழுதி வைங்க. ஸோ த என்டையர் திங் இஸ் இட்ஸ் ஃபார் பயாலஜி, இட்ஸ் ஒன்லி NCERT கைஸ். ஓகே, த செகண்ட் ஸ்ட்ராட்டஜி இஸ் அபவுட் கெமிஸ்ட்ரி. கெமிஸ்ட்ரியில் 3 பார்ட்ஸ் இருக்குது, இன்ஆர்கானிக், ஆர்கானிக் அண்ட் ஃபிசிக்கல்னு. ஐ வில் டாக் இண்டிவிஜுவலி. இன்ஆர்கானிக் பார்த்தீங்கன்னா இட்ஸ் மோர் ஆஃப் தியரி. கண்டிப்பாக பயாலஜி மாதிரியே NCERT லைன் பை லைன் நீங்கள் படிச்சிருக்கணும். முடிஞ்சால் NCERTயோட கிறிஸ்ப் நோட்ஸ் எழுதியிருக்கணும். ஸோ இந்த நேரத்தில் நோட்ஸ் ஒவ்வொன்றா படிச்சு எழுத நேரம் இல்லை. ரொம்ப ஹைலைட்டடான மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்டை மட்டும் எழுதி வைங்க. ஃபுல் சாப்டரை நீங்கள் எழுத டைம் இல்லை, முயற்சி பண்ணாதீங்க. ஓகேவா? டைம் கிடையாது. முக்கியமான கோர் பாயிண்ட்ஸை மட்டும் எழுதி வச்சுக்கோங்க. இன்ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி இஸ் ஆல் அபவுட் NCERT லைன் பை லைன் ரீடிங் அண்ட் NCERTயில் இருக்க இன்டெக்ஸ்ட் எக்ஸசைஸ் எக்ஸாம்பிள் கொஷின் எல்லாமே ஃபிங்கர் டிப்பில் இருக்கணும். ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸை தரமாக நீங்கள் படிச்சிருக்கணும். அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி JEE ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் போட்டுருங்க. திஸ் இஸ் ஆல் அபவுட் இன்ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி கைஸ். ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி பொறுத்த வரைக்கும் நம்ம 2 பிரிச்சிடலாம். கிளாஸ் 11 இருக்க 2 சாப்டர்ஸ் GOC ஹைட்ரோ கார்பன்ஸ், கிளாஸ் 12 இருக்க 4 சாப்டர்ஸ் ஹலோ அல்கைன்ஸ், ஆல்கஹால்ஸ், ஆல்டிஹைட்ஸ் அண்ட் அமைன்ஸ் சொல்லிட்டு. ஸோ இந்த 4 சாப்டர்லையும் 2 முக்கியமான விஷயம் சொல்ல போகிறேன். ஒன்று பார்த்தீங்கன்னா ட்ரை டு ப்ரிப்பேர் எ சம்மரி நோட்ஸ் கைஸ். நான் யூஸ்வலாக என்ன பண்ணுவேன்னா ஒரு சாப்டர் ஃபுல்லாக உட்காந்து கடகடன்னு NCERT மட்டும் படித்து அப்படியே படிக்க ஒரு ரியாக்ஷன்ஸை மட்டும் ஷார்ட்டாக கிறிஸ்பாக எழுதிடுவேன். ஸோ இப்போ ஃபைனலோட ப்ரிப்பரேஷன்னா 4 ரியாக்ஷன் சொல்லி குட்டியாக ஒரு சின்ன ஹாஃப் பேஜுக்குள்ளே எழுதி வச்சிருவேன். ஸோ வென்எவர் ஐ வாண்ட் டு ரிவைஸ் அந்த 4 ரியாக்ஷன் மட்டும் ரிவைஸ் பண்ணுவேன். அந்த எந்த ரியேஜென்ட் வரும், எந்த ரியேஜென்ட் போட்டால் என்ன ப்ராடக்ட் வரும்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா இருக்கும். இந்த மாதிரி ஒரு என்டையர் சாப்டருக்கு ரியாக்ஷன் ஷீட்ஸ் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுட்டீங்கன்னா இட்ஸ் ஒன் அண்ட் ஒன்லி ஜாப் கைஸ். ஒரு தடவை ஒரு சாப்டருக்கு பண்ணுறதுக்கு உங்களுக்கு மேக்ஸிமம் 2 hours ஆகும். ஸோ 2 hours உட்காந்து ஒரு சாப்டர் மட்டும் நீங்கள் உழைச்சிட்டிங்கன்னா இதுக்கப்புறம் நீங்கள் NCERT தொட தேவையில்லை. ஒன்ஸ் உட்காந்து வெறித்தனமாக பண்ணுறப்ப ரிப்பீட்டடாக அந்த நோட்ஸே நீங்கள் பார்க்க முடியும். NCERTக்கு போகாமல் நிறைய டைம் உங்களுக்கு சேவ் ஆகும். ஒரு மார்க் டெஸ்ட் எழுதுறதுக்கு முன்னாடி இதை ரிவிஷன் பண்ணிட்டு போகலாம். ஸோ இதுதான் ஃபர்ஸ்ட் ஸ்ட்ராட்டஜி ஃபார் தோஸ் 4 சாப்டர்ஸ். செகண்ட் ஸ்ட்ராட்டஜி பார்த்தீங்கன்னா இது யார் உங்களுக்கு சொல்கிறாங்களேன்னு தெரியல, நான் சொல்கிறேன் என்னோட சீக்ரெட். நான் எப்படி 161 இன் கெமிஸ்ட்ரி வாங்கினேன் இன் 2019 இட்செல்ஃப் வித்தவுட் எனி கோச்சிங் இன் ஷார்ட் பீரியட் ஆஃப் டைம்னா இந்த ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது. இதுக்கு முக்கியமான காரணம் இந்த NCERT புக் பேக் கொஷின்ஸில் கொடுத்துருக்க கன்வர்ஷன் ரியாக்ஷன்ஸ். உங்களுக்கு NCERT எடுத்து புரட்டி பாருங்க. உங்களுக்கு இது வரைக்கும் பார்க்கலாம் கிளாஸ் 12 கெமிஸ்ட்ரி செகண்ட் பார்ட் புக் CBSE புக் எடுத்து நீங்கள் பாருங்கள். அதில் பார்க்குறப்ப அந்த 4 ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி சாப்டருக்கு பின்னாடியும் கன்வர்ஷன் ரியாக்ஷன் கொடுத்துருப்பாங்க. அந்த கன்வர்ஷன் ரியாக்ஷன்ஸை யாரும் உட்காந்து தெளிவாக ப்ராக்டிஸ் பண்ணுறீங்களோ ஸோ அதுக்கான சொல்யூஷன்ஸ் வேணால் இன்டர்நெட்டில் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. tiwariacademy.comனு ஒரு வெப்சைட் இருக்குது, அதை கூட யூஸ் பண்ணிக்கோங்க. நான் அதை யூஸ் பண்ணி தான் டவுன்லோட் பண்ணி படிச்சிருந்தேன். ஸோ அந்த வெப்சைட்டில் NCERT சொல்யூஷன்ஸ் கொடுத்திருப்பாங்க. அதை எடுத்து டீடைலா நீங்க படிக்கிறீங்க. படிச்சு ஒவ்வொரு ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியோட கன்வர்ஷன்ஸும் பிராக்டிஸ் பண்றப்ப டெஃபினட்டா அந்த சாப்டர்ல இருக்க எல்லா ரியாக்ஷன்ஸும் கவர் ஆயிடும். வேற லெவல் உங்களுக்கு நாலேஜ் கிடைக்கும். எந்த ரியாக்டன்ட் எந்த ரியேஜென்ட் போட்டால் என்ன ப்ராடக்ட் வரும் அண்ட் அதுக்கப்புறம் எப்படி நம்ம யூஸ் பண்றேன்னு சொல்லிட்டு கம்ப்ளீட் பிக்சர் உங்களுக்கு அதுலயே கவர் ஆயிடும். நீட் லெவல் JEE லெவல் क्वेश्चंस கூட அதை முடிஞ்சதுக்கு அப்புறம் ஆன்சர் பண்ண முடியும். These are the 2 main keys that I followed for those 4 chapters in organic chemistry. I hope so. இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். யூஸ்ஃபுல்லா இருந்தா லைக் போடுங்க. இமிடியேட்டா இந்த வீடியோல இப்பவே லைக் போட்டுருங்க. ஓகே, இன்னுமா போடல போடுப்பா, அட போடுப்பா. Done. With this we are going for the physical chemistry guys.
the hero. Physical chemistry is going to create a difference நான் சொல்லுவேன். Because ஒரு சில பேருக்கு physics வரும், வரவங்க physical chemistry நல்லா பண்ணுவீங்க, ஒரு சில பேருக்கு வராது, அவங்க physical chemistry சொதப்படுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. ஸோ இன்ஆர்கானிக் ஆர்கானிக் கூட நிறைய பேர் கரெக்டாக போட்டுருவீங்க, பட் ஃபிசிக்கல் கரெக்டாக போகிறது ரொம்ப முக்கியம். என்ன கேட்டால் இது ரெண்டை விட ஃபிசிக்கல் தான் ஈஸி. ஃபிசிக்கல் வந்து ரொம்ப லிமிட்டட் டைப் ஆஃப் ப்ராப்ளம்ஸ் தான் இருக்குது, திரும்ப திரும்ப அதே ப்ராப்ளம்ஸ் தான் திரும்ப ரிப்பீட் பண்ணுவாங்க. ஸோ ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் நல்லா படிக்கணும். ப்ரீவியஸ் இயர் கொஷின் படிக்கிறதுக்கு முன்னாடி NCERTல இருக்க இன்டெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் எக்ஸசைஸை போடுங்க. வேற லெவலில் இருக்குது. நீட் லெவல் ப்ராப்ளம்ஸ் எல்லாமே அந்த இன்டெக்ஸ்ட் எக்ஸசைஸ் எக்ஸாம்பிளே இருக்குது. நான் இதை பல வீடியோவில் ரிப்பீட் பண்ணியிருக்கேன். யூஸ் பண்ணாதவங்க தயவுசெய்து யூஸ் பண்ணிக்கோங்க. படிக்கிறேன்னா அந்த ஃபிசிக்கல் கெமிஸ்ட்ரி எது எடுத்தாலும் சரி உங்களுக்கு NCERT இருக்க ப்ராப்ளம்ஸ் தான் பேசிக்ஸ். அந்த பேசிக்ஸை வச்சு அதுக்கப்புறமா ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் போய் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் உங்களோட MCQ சால்விங் புக் இருந்தால் அதை போடுங்க, தாராளமாக போதும். அதுக்கு மேலே உங்களுக்கு தேவைப்படாது ஃபிசிக்கல் கெமிஸ்ட்ரி பொறுத்த வரைக்கும். ஐ ஹோப் ஸோ இந்த கெமிஸ்ட்ரியில் இன்ஆர்கானிக் ஆர்கானிக் ஃபிசிக்கல் கம்ப்ளீட்டாக கவர் பண்ணிட்டு நினைக்கிறேன். நவ் we are going for the physics guys. The third strategy is physics பொறுத்த வரைக்கும் இது ஒரு கம்பல்சரி புக் நீங்கள் ஃபாலோ பண்ண அவசியம் கிடையாது. பெட்டர் ப்ரிப்பேர் யர் ஃபார்முலா ஷீட் கைஸ். ஐ வாண்ட் யூ கைஸ் டு ப்ரிப்பேர் யர் ஃபார்முலா ஷீட் நவ். ஒரு MCQ ப்ராக்டிஸ் பண்ணுறது மஸ்ட், அது நீங்கள் கண்டிப்பாக பண்ணி தான் ஆகணும். இந்த நேரத்தில் மிஸ்டேக் பண்ணுறதுனா நிறைய பேர் ஃபார்முலா ஷீட் ப்ரிப்பேர் பண்ண மாட்டீங்க. உங்களோட கைப்பட எழுதுகிற ஃபார்முலா ஷீட் கண்டிப்பாக வேணும். ஸோ தட் உங்களோட எல்லா சாப்டர்ஸ் ஃபிசிக்ஸில் இருக்க எந்தெந்த சாப்டர்ஸில் நீங்கள் படிக்க போகிறீங்களோ அந்த எல்லா சாப்டர்ஸோட ஃபார்முலா ஷீட் கையில் வச்சுக்கோங்க. இந்த ஃபார்முலா ஷீட்டை நீங்கள் ஒரு எக்ஸாம் போகிறதுக்கு முன்னாடி ஒரு 100 தடவை 200 தடவை ரிவைஸ் பண்ணியிருக்கணும் ஃபுல்லாக. ஒவ்வொரு மார்க் டெஸ்ட் எழுதுறதுக்கு முன்னாடி சரி, டெய்லி கால் எழுந்திரிச்சா சரி, ஒரு நாளைக்கு மினிமம் 2 டைம்ஸ் நீங்கள் ரிவிஷன் பண்ணி ஆகணும் இந்த ஒரு ஃபார்முலா ஷீட்டை. கம்ப்ளீட் ஃபிசிக்ஸ் சாப்டர்ஸ்க்கு இட் ஹார்ட்லி டேக்ஸ். ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஒரு 1 hour 2 hours ஆகலாம், செகண்ட் டைம் ஒரு 1 hour ஆகலாம், தேர்ட் டைம் ஒரு half an hour ஆகலாம், ஃபோர்த் டைம் ஃபிஃப்த் டைம் போகிறப்ப அப்படியே திருப்பி பார்த்துட்டு போயிட்டே இருப்பீங்க. ஸோ திஸ் கிவ்ஸ் யூ a better retention capacity of all the formulas of physics guys. இதை நிறைய பேர் யூஸ் பண்ணுறீங்க, கேர்லெஸ் மிஸ்டேக் பண்ண மாட்டீங்க, பெட்டராக இருக்கும். இது எல்லாமே ஒன் டைம் ஒர்க். உடம்பா உட்காந்து வளர்ச்சி மட்டும் எக்ஸ்ட்ரா ஹார்ட் ஒர்க் பண்ணிங்கன்னா வேற லெவல் உங்களுக்கு ரிசல்ட் வரப்போகுது. ஸோ ட்ரை ஃபாலோயிங் இட். நான் சொல்கிறேன் ஃபாலோ இட் அப்படிங்கிறத சொல்கிறேன், பார்த்துக்கோங்க. எக்ஸாம் கிராக் பண்ண போகிறேன்டா, கோச்சிங் இன்ஸ்டியூட் போகாமல் அண்ட் வரப்போ ஒரு 30 daysக்குள்ளே பெருசாக 11th 12th பெருசாக படிக்கல, சுமாராக தான் படிச்சிருக்கேன், அதை வச்சு நான் நீட் எக்ஸாம் கிராக் பண்ண போகிறேன் அப்படிங்கிறது எவனுமே நம்பலை, யாருமே நம்பலை. ஈவன் என்னோட ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட பெருசாக என் மேலே பிலீஃப் வைக்கல. த ஒன்லி திங் ஐ பிலீவ்ட் இன் மீ. நான் மட்டும் தான் நம்பினேன், என்னால் முடியும், ஐ வில் ட்ரை மை லெவல் பெஸ்ட். ஏதோ ஒரு உள்ள சொல்லணும், உன்னால் முடியும்டா, நீ ஒர்க்கை போடு, ப்ராப்பராக ஒர்க்கை மட்டும் பண்ணு, ரிசல்ட் கண்டிப்பாக வரும்னு சொல்லிட்டு ஒன்று இருந்தது. பயம் கண்டிப்பாக இருக்கும், ஐயோ நமக்கு சீட் கிடைக்குமா கிடைக்காதான்னு ஒரு பயம் இருக்கும். ஆனாலும் அந்த அதர் ஹேண்ட் ஐ பிலீவ்ட் இன் மீ. அண்ட் அந்த பிலீஃப் தான் என்னை வந்து டெய்லி ஒர்க் பண்ண வச்சது. சத்தியமாக சொல்கிறேன், எனக்கு அவ்வளோ மோட்டிவேட்டிங் ஃபேக்டர் இன்னர் ஃபீல் வந்து எனக்கு டெய்லியும் டெடிகேஷன் கொடுத்துட்டே இருந்துச்சு. நான் அவ்வளோ டெடிகேட்டாக ஒர்க் பண்ணது காரணம் த இன்னர் பிலீஃப். ஸோ கைஸ், பிலீவ் இன் யூ. அண்ட் இந்த நேரத்தில் உங்களை மேலே நம்பிக்கை வச்சு நீங்கள் படிச்சிங்கன்னா டெஃபினட்டாக உங்களாலையும் என்ன மாதிரி நீட் கிராக் பண்ண முடியும். So all the very best, and most importantly the prestigious white coat and stethoscope is eagerly waiting for you guys. So come and grab it soon. உங்களுக்காக தான் காத்துட்டு இருக்கு. என்னோட ஷார்ட் பீரியட் ஆஃப் டைமில் எனக்கு இந்த மெத்தட் சக்ஸஸ் கொடுத்தது. ஸோ அதை தான் உங்களுக்கு ஒரு கம்ப்ளீட் கிராஷ் கோர்ஸாக உங்களுக்கு லான்ச் பண்ணுறேன். நம்மளோட ஆப் நீட் ஸ்ட்ராட்டஜிஸ் தமிழ் அவைலபிளாக இருக்க போது ஜஸ்ட் அண்டர் 299 rupees கைஸ் உங்களுக்கு இது அவைலபிளாக இருக்கும். இந்த கோர்ஸில் என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்குன்னா, ஒவ்வொரு சாப்டருக்கும் டீட்டெயில்டு லெக்சர்ஸ் கைஸ். நம்மளோட ஸ்டாஃப் ஒருத்தர் வந்து கம்ப்ளீட் டீட்டெயில் லெக்சர்ஸ் எடுத்திருக்காங்க. கம்மி டைம் தான் இருக்குது. இப்போலேருந்து பார்த்தீங்கன்னா தியரி இதில் டீச் பண்ணியிருப்பாங்க. நெக்ஸ்ட் இஸ் த ரிவிஷன் லெக்சர்ஸ். என்னோட ரிவிஷன் வீடியோஸ் இருக்கும், அது பார்த்துக்கோங்க. இதில் ஏதோ டவுட் வரப்போ மட்டும் அந்த டாப்பிக்கை மட்டும் டீட்டெயில்டு லெக்சரில் போய் பார்த்து புரிஞ்சுக்கோங்க. தட் இஸ் மோர் தென் எனஃப் ஃபார் திஸ் டைம். இந்த டைமில் இருக்கிறப்ப நமக்கு இதுவே போதுமானது. ஓகே, ஸோ இது பார்த்து முடிச்சதுக்கப்புறமா ஐ ஆல்சோ ஹாவ் MCQ சால்விங் லெக்சர்ஸ் ஃபார் யூ கைஸ். சாப்டர் வைஸ் உங்களுக்கு MCQ சால்விங் லெக்சர்ஸ் அவைலபிளாக இருக்கும். ஒரு சில MCQ சால்வ் பண்ணி உங்களுக்கு ஒரு ஐடியா கொடுக்கறதுக்காக அந்த லெக்சர்ஸ் நான் எடுத்திருப்பேன். ஓகே, ஃபர்ஸ்ட் ஒன் மட்டும் நம்மளோட ஸ்டாஃப், அதர் திங்ஸ் எல்லாமே என்னோட லெக்சர்ஸ் தான் உங்களுக்கு அவைலபிளாக இருக்கும். அது இல்லாமல் ஹை ஈல்டு கொஷின் பேங்க் கொடுத்துருக்கேன். ஒவ்வொரு சாப்டருக்கும் 25 கொஷின் சொல்லிட்டு ஒரு ஹை ஈல்டு கொஷின் பேங்க் ரெடி பண்ணியிருக்கோம். நீட் எக்ஸாமில் அந்த சாப்டர்லேருந்து எந்தெந்த மாதிரிலாம் கொஷின்ஸ் வரதுக்கு வாய்ப்புகள் இருக்கோ அந்த எல்லா கொஷின்ஸ் இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். ஒரு டெஸ்ட் மாதிரி கொடுத்துருப்பேன் 25 கொஷின்ஸ்க்கு. ஸோ அந்த எண்ட் ஆஃப் த டெஸ்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் அனாலிசிஸ் அண்ட் கம்ப்ளீட் எக்ஸ்பிளனேஷன், A to Z எக்ஸ்பிளனேஷன் ஃபார் தட் கொஷின் சொல்லிட்டு ஒவ்வொரு கொஷினுக்கும் டீட்டெயில்டு எக்ஸ்பிளனேஷன் உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் தாராளமாக அந்த ஹை ஈல்டு கொஷின் பேங்க் போட்டிங்கனாவே நல்ல ஐடியா கிடைக்கும். முக்கியமான எல்லா டைப் ஆஃப் கொஷின்ஸ் நான் அதில் இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். நீட்டில் இதெல்லாம் வரதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கேட்ச் த ட்ரெண்ட் லெக்சர் கைஸ். இதுதான் இந்த கிராஷ் கோர்ஸோட ஹைலைட்னே நான் சொல்லுவேன். பிகாஸ் டைம் கம்மியாக இருக்கிறப்ப
ஒரு சாப்டரில் எந்தெந்த டாபிக் அதிக ஃபோக்கஸ் கொடுக்கணும், எந்தெந்த டாபிக் கம்மி ஃபோக்கஸ் கொடுக்கணும்னு ஒரு கம்ப்ளீட் கிளாரிட்டி உங்களுக்கு கொடுக்கறதுக்காக தான் இந்த கேட்ச் த ட்ரெண்ட் லெக்சர் வச்சுருக்கேன். ஒரு சில லெக்சர்ஸ் ஃப்ரீயாக வச்சுருப்பேன், போய் பாருங்கள். ஒரு கேட்ச் த ட்ரெண்ட் அனாலிசிஸ் எப்படி இருக்குன்னு மட்டும் நீங்கள் அதை பாருங்கள். அதுக்கப்புறமா உங்களுக்கே தெரியும் இந்த கேட்ச் த ட்ரெண்டோட இம்பார்ட்டன்ட் என்ன, ப்ரீவியஸ் இயர்ஸில் எந்தெந்த சப் டாபிக்ஸை ஒரு சாப்டர் வந்து ரிப்பீட்டடாக கேட்குறாங்க, இந்த வருஷம் எதை எக்ஸ்பெக்ட் பண்ணலாம்னு சொல்லிட்டு ஒரு ஸ்மாலாக ஒரு 3 to 5 மினிட்ஸ்க்குள்ளே உங்களுக்கு ஒரு வீடியோ எடுத்திருப்பேன் ஒரு சாப்டருக்குன்னு சொல்லிட்டு. செம்ம ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஒரு நீட் ஆஸ்பிரண்ட்ஸ்க்கு. நம்ம கிராஷ் கோர்ஸ் சக்ஸஸ் ஆகிறதுக்கு காரணம் இதுதான். நிறைய பேர் சொல்லியிருக்காங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. நிறைய பேர் கமெண்ட்ஸை ஷேர் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதை 2.2 லெக்சராக புதுசாக எடுத்திருக்கேன். இந்த 2021 கொஸ்டின் பேப்பர் அனலைஸ் பண்ணி அப்டேட் பண்ணி ஒவ்வொரு சாப்டருக்கும் இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். போயிட்டு டெஃபினட்டாக யூஸ் பண்ணிக்கோங்க, மேக் யூஸ் ஆஃப் இட். அண்ட் அலாங் வித் டார்கெட் NCERTன்னு சொல்லிட்டு NCERTயில் இருக்க எந்தெந்த கொஸ்டின்ஸ் நீட் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூக்கு இம்பார்ட்டண்ட்டாக இருக்கோ, நீட்டில் டைரெக்டாக கேட்டிருக்காங்களோ அதுவும் இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். மஸ்ட் வாட்ச். அதெல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணிங்கனாவே நீட் எக்ஸாமில் பெட்டர் ஸ்கோர்ஸ் உங்களால் எடுக்க முடியும்னு நான் கருதுறேன். ஸோ தீஸ் ஆர் த 7 features: டீடைல் லெக்சர்ஸ், ரிவிஷன் லெக்சர்ஸ், MCQ சால்விங் வீடியோஸ் பை மீ, அண்ட் ஹை யீல்டு கொஸ்டின் பேங்க் இருக்குது, டெஸ்ட் சீரிஸ் இருக்குது, கேட்ச் த ட்ரெண்ட், டார்கெட் NCERT. And these are the features that I wanted to give in physics crash course NEET